ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சார் நீங்க ஒப்பந்தம் போட்டு இவர் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொன்ன பிறகு நான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவேன்னா எவ்வளவு பெரிய அக்கிரமம் சார் அது. தர்மமும் அல்ல, ஜனநாயகமும் அல்ல, அது யோகியமும் அல்ல. சார் அவர் சொல்லுவார் என் தலைமையில தான் கூட்டணி. எங்க சொல்லிருக்காரு சொல்லுங்க, ஏதாவது ஒரு தடவை சொல்லுங்க சார். இவ்வளவு பிரச்சனை வர்ற போது ஒரு அறிக்கை போதும்னு நான் சொல்றேன். எடப்பாடி சொன்ன செவிட்டுல அரைஞ்ச மாதிரி இருக்கும். அவர் தன்னையும் பலவீனப்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்துறான்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாம் அதிமுக இன்னும் பலவீனப்பட்டு போகல. இப்படி கண்டவங்க எல்லாம் ஏறி மிதிக்கிற அளவுக்கு தானாக முறியணும்னு எடப்பாடி விரும்புறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். பாஜக கூட்டணி வெறுத்துட்டு அவர் விஜய் கிட்ட போய் ஈஸியா போய் பேரம் பேசிக்கலாம். கூட்டணி அமித்ஷா அவர்கள் அப்புறம் ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இல்ல இதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு அங்க இருந்து பேசுறவங்க பேசுறாங்க. என்ன சார் காலையில என்ன காமெடி பண்றீங்களா? எது சார் ஜனநாயகம்? இல்ல அவரு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஷிப் இருக்கு. நீங்களே அதே அமித்ஷா அவர்கள் கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் ஒரு பேரு சொல்லும் போதும் அவர் பேச வரும்போதும் தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தா தனி கருத்தை சொல்லிக்கலாமா? அப்படியே பிஜேபி விதிகள் இருக்கா இல்ல அமித்ஷா எதுவும் தனிப்பட்ட முறையில் அவர் விதிவிலக்கு கொடுத்திருக்காரு? தலைவரா இருந்தபோது நான் என்ன கருத்தை சொன்னனோ அதே கருத்துல நான் ஸ்டில் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன். என்னுடைய கருத்துல இருந்து பிஜேபியில் இருக்கிறீங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு எஸ்பி லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்புல அதிமுக ஆட்சியா பாஜக ஆட்சியாங்கிற கேள்விக்கு கேட்டபோது கூட்டணி ஆட்சியாங்கிற கேள்வி கேட்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியெல்லாம் தாண்டி பாஜக ஆட்சி வரணும்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அதற்கு பாஜகவிலிருந்தே எதிர்வினைகள். இங்க நைனா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அது அவங்களுடைய சொந்த கருத்துங்கிறாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சியை நகர்த்தினதுக்கு பிறகு என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து திமுக ஆட்சியை நகர்த்துறது தான் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போயிட்டாருன்னு புரிஞ்சுக்கணுமா? இத்தனை குழப்பத்துக்கு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் மட்டும் தெளிவா ஸ்ட்ராங்கா ஒன்ன சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாருன்னா இது வந்திருக்காது. இனிமேலும் வைக்கலைன்னா இது இன்னும் தொடரும். இது ஒரு பாட்டை நம்ம பின்னாடி அதை பேசுவோம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக இருந்த போதே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரப்போகுது. அப்போ ஒரு உள் அரங்கத்தில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் நம்ம தனியாக நின்று நம்ம பலத்தை நிரூபிப்போம், நம்ம வளர்ந்துருக்கோமான்னு பார்ப்போம், இல்லை நம்ம தலைமுறை அணி அமைச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு வளர்கிற கட்சிக்கு அல்லது வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு தலைவராக அவர் ஒரு கருத்தை முன் வச்சு அதன் காரணமாக அப்போது தோழமையில் தொடர்ந்து கொண்டிருந்த அதிமுக விட்டு விலகணும் அப்படின்ற அதை மறைமுகமாக சொல்கிற மாதிரி அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பார்வையில் தன் கட்சியினுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டிருந்தார். இன்னொரு பார்வையில் அதிமுக மீதான அல்லது எடப்பாடி தலைமையிலான அதிமுக மீதான வெறுப்பை அப்போதும் கொண்டிருந்தார், இப்போதும் கொண்டிருக்கிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அமித்ஷா சில நாட்களுக்கு முன்பு மதுரை வந்தபோது கோர் கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அதுல இந்த வார் ரூம் விஷயத்தை மறைமுகமா குறிப்பிட்டு விவாதிச்சதா அல்லது கண்டிச்சதா ஒரு தகவல். கூட்டணியை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்கன்னு பொதுவான ஒரு அறிவுரையும் சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அப்படி அவர் சொன்னது நிஜமாக இருந்தால் அமித்ஷா வார்த்தையவே மீறினாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு அதிமுக அல்லது எடப்பாடி மீதான தன்னுடைய வெறுப்பை இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. சொந்த கருத்துன்னு சொல்லி தானே சொல்றாரு, கட்சி கருத்துன்னு அப்படி சொல்லலாமா? இவர் தலைவராக இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுத்தார், ஞாபகம் இருக்கா? ஒரு கருத்தை வெளியிட்டார். யாரும் பேட்டி தலைவரை தவிர, மாநில தலைவரை தவிர வேறு யாரும் பேட்டி கொடுக்குறாருன்னு சொன்னாரே. அப்ப நீங்க தலைவராக இருந்தா ஒரு விதி, மற்றொரு தலைவராக இருந்தா இன்னொரு விதியா? நீங்கள் சொன்ன, நீங்கள் அமல்படுத்த விரும்பிய விதியை இன்னொருவர் தலைவராயிட்டாருங்கிறதுக்காகவே நீங்களே மீறுவீங்களா? அப்ப அதுல என்ன ஒழுக்கம் இருக்கு, அதுல என்ன நேர்மை இருக்கு? இல்ல அவரு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஷிப் இருக்கு. நீங்களே அதே அமித்ஷா அவர்கள் கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் ஒரு பேரு சொல்லும் போதும் அவர் பேச வரும்போதும் தனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தா தனி கருத்தை சொல்லிக்கலாமா? அப்படியே பிஜேபி விதிகள் இருக்கா இல்ல அமித்ஷா எதுவும் தனிப்பட்ட முறையில் அவர் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாரா? அண்ணாமலை மீதான வெறுப்புல சொல்லலை, எனக்கு அவர் மேல வெறுப்பு இருக்கிற அவசியமே இல்லை. ஒரு கட்சி நிர்வாக நடைமுறைன்னு ஒரு பத்திரிகையாளரா பார்த்தோம்னா அதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன அண்ணாமலை சொன்னார், என்ன அமித்ஷா சொல்லிட்டு போனார், இப்ப என்ன நடக்குது, விவாதிக்கிற உரிமை நமக்கு இருக்குல்ல. எனக்கு செல்வாக்கு இருக்கிற நான் இப்ப தமிழிசைக்கு செல்வாக்கு இல்லையா? பொன்னாருக்கு நாகர்கோவில் எவ்வளவு செல்வாக்கு தெரியுமா? கூட்டணியின் தேசிய தலைமை எப்படி வேண்டாலும் அமைக்கட்டும், நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பொன்னார் ஒரு கருத்தை சொன்னா எப்படி இருக்கும்? அது நல்லாவா இருக்கும்?
ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன். ஸோ அந்த ஒழுங்கு கெடுவதற்கு இவரே காரணமாக இருக்கிறாருன்ற அந்த ஒரு விஷயம் தான் எடுப்படுது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மற்ற 2 விஷயங்களும் புரிஞ்சுக்க முடியும். எடப்பாடியின் மீதான வெறுப்பு, தன் கட்சி நல்லா இருக்கணும் கூட அவர் ஒரு பார்வை இருக்கலாம். ஒட்டு மொத்தத்துல நான் திருப்பி எடப்பாடி கிட்ட வந்து நிக்கிறேன். இவ்வளவு குழப்பம் வருது இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவரு அது கிடக்கட்டும் அல்லது அது கடந்து போகட்டும்லாம் சொல்லல. அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று நான் சொல்ல மாட்டேங்கிறார். பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா இது வேற எதுக்கும் ஒரு முதல் புள்ளி வைக்கிறாரான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா. இது உடைக்கணுமா, இல்ல அந்த கூட்டணி அமைஞ்சதுல அவருக்கு விருப்பம் இல்லையா, இல்ல தன் விருப்பத்தை மீறி நடந்த அந்த கூட்டணியை உடைக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரா? ஏன்னா இதெல்லாம் ஒரு அபாயகரமான வார்த்தைகள். தனி மனித அண்ணாமலைக்கு தனி கருத்து இருந்தா ரூமை சாத்திக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு பேசிக்கலாம், 4 நண்பர்கள்ட்ட பேசலாம், தப்பே இல்லை. கோர் கமிட்டி கூட்டத்துல கூட இல்ல சார், அவரு தலைவரா இருந்தபோது நான் என்ன கருத்தை சொன்னனோ அதே கருத்துல நான் ஸ்டில் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறேன். என்னுடைய கருத்துல இருந்து பிஜேபியில இருக்கிறீங்க. எதுக்கு சார் பிஜேபியில இருக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கு மாறாக ஒரு முடிவு எடுத்து அமலில் இருக்கிற போது அந்த கட்சியில் நீங்கள் தொடரலாமா? தப்பு அது. நீங்க 1000 வியாக்கியான சொன்னாலும் அது சரி வராது. அப்ப தனக்கு மோடியிடமும் அமித்ஷாவிடம் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இந்த கூட்டணியை முறிச்சிட்டோன்னு சொல்லுங்களேன். அண்ணாமலை தான் நினைச்சதை சாதிக்கலாம்ல. கட்சி வளர்ச்சிக்கு தானே அவரு சொல்றாரு. நான் இன்னும் சந்தேகப்படலை, திரும்ப சொல்றேன். அண்ணாமலையினுடைய கருத்தில் உள்ளார்ந்து போய் பார்த்தா அது பிஜேபியோட வளர்ச்சிக்கு கூட பிரதானமா இருக்கலாம். அதை நீங்க நேரடியா செஞ்சுட்டு போங்களேன். ஒரு கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்ச பிறகு அது கன் பாயிண்ட்ல கூட்டியாந்து அமைச்சாங்கன்னு சொல்லி அதிமுக காரனும் துக்கப்பட்டு பிஜேபி காரங்களும் பெருசா இது பண்ணாம, அப்படிப்பட்ட ஏற்கனவே செட்டில் ஆகுமா ஆகாதான்னு இருக்கிறவர்களும் மேலும் கல்லறிகிற மாதிரி இது பண்ணினது தவறுன்னு சொல்றேன். இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம் அப்படின்னு ஏன் அவர் வாயை திறந்து ஏன் பேச மாட்டார்? இப்ப வரைக்கும் உதயகுமார், செல்லூர் ராஜ் சொல்றாரு, உதயகுமார் ஏதோ சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அப்புறம் பாத்துக்கலாம் சார். ஒரு வார்த்தை கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தான் சொல்லிட்டாரு. அமித்ஷா அவர்களே சொல்ல. அதனால அந்த அடையாளத்தை வச்சு நேரம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்க வேண்டாமா? அவரு ஒரு அறிக்கை பிரஸ் மீட்டே வைக்க வேண்டாம். வாயை கிண்டுவாங்க, இவர் ஒண்ணு சொல்ல யாராவது ஒண்ணு கேட்டுருவாங்க. அழுத்தம் திருத்தமா ஒரு அறிக்கை. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது நிச்சயம். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம். அதிமுக தலைமையில் அவரது தனக்குத்தானே கூட சொல்லிக்க வேண்டாம். கூட்டணி அமைச்சரவை என்பது கிடையாது. கூட்டணி கட்சிகளின் துணையோடு நாம் திமுக விரட்டும், அதிமுக ஆட்சி அமையும்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நீங்க சொல்ல தயங்குனீங்கன்னா அல்லது எதுக்கோ பயந்துகிட்டு பதுங்கினீங்கன்னா இல்ல ராஜதந்திரம்னு நினைச்சு நீங்க மௌனம் காத்தால் இந்த குழப்பங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏதோ பிஜேபிக்குள்ள இருக்கிற வெளியில வந்துருச்சு மட்டும் நினைக்காதீங்க. அதிமுகவையும் இது பாதிக்கும். இல்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சிட்டாரு, இல்ல அந்த பிரஸ் மீட்ல வந்து பாஜக ஆட்சி வரணுங்கிறதா என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் வந்து அறிக்கை கொடுக்கணும், பேசணும். அண்ணாமலை மட்டும் பேசுற நம்ம பாதிக்கு பாதி இடங்களை வாங்கணும் விவாதங்கள்ல வருது. நம்ம அவங்க 2 இடம் போட்டிட்டா நம்ம ஒரு இடம். அண்ணாமலை பேசுற அடுத்த கருத்து எங்க பிடிக்க பாரு, யாரோ ஒரு அண்ணாமலை இல்ல. உங்கள் கருத்துப்படி நானும் பார்த்தேன், நானும் ஒத்துக்கிறேன். இன்னமும் தமிழ்நாடு பிஜேபியில் தனக்கென தனி செல்வாக்கை வைத்திருக்கிற அண்ணாமலை. ஏதோ ஒரு மாவட்டத்துல ஒரு மண்டல தலைவர் சொல்லல. இத இன்னமும் அடையாளம், இன்னும் மேலும் பல உயரங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறதுன்னு அமித்ஷாவால் சொல்லப்பட்ட அண்ணாமலை, சொல்லப்படுகிற அண்ணாமலை பேசுற வார்த்தை எப்படி கடந்து போவீங்க? அண்ணாமலை எடப்பாடி ஒன்னான்னு பார்க்க கூடாது, மற்ற எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. இந்த குழப்பத்தை எதிரே நீ திமுகவும் பயன்படுத்திக்குள்ள. கே நேரு அவர்களே வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து ராஜேந்திர கூட என்ன சொல்ற, எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் 2-3 நாட்களா தொடர்ந்து வலுவாவே சொல்றாரு. அது தேவையான ஒண்ணுதான். கூட்டணி அமைச்சர் என்பதை எடப்பாடி தான் முடிவு செய்வார்னு சொல்றதுதான் நேர்மையான அரசியலா இருக்க முடியும். அல்லது அவங்க சொல்ல தயங்கினாங்கன்னா எடப்பாடி அந்த இதை கையில் எடுத்துக்கணும், அந்த லகான கையில் எடுத்து நான் தான் கூட்டணிக்கு தலைவர், நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்ல ஏன் தயங்குறாரு? அவர் தன்னையும் பலவீனப்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்துறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எல்லாம் அதிமுக இன்னும் பலவீனப்பட்டு போகல. இப்படி கண்டவங்க எல்லாம் ஏறி மிதிக்கிற அளவுக்கு. கண்டவங்க எல்லாம் மீன்ஸ் அமித்ஷாவோ நயினார் நாகேந்திரனோ. இன்னைக்கு அண்ணாமலை தலைவராக இருந்தா அண்ணாமலையா சொல்லுவேன், நயினார் சொல்ல மாட்டேன், நான் பொன்னாரையோ தமிழிசையோ சொல்ல மாட்டேன். அந்த 2 பேரும் உள் அறைக்குள்ள பேசி முடிவெடுத்த பிறகு அதை அறிவிக்க வேண்டிய கடமை எடப்பாடிக்கு தான் இருக்கு. அந்த புரோட்டோகால் ப்ரொசீஜரை வச்சு நடைமுறை வச்சு நான் சொல்றேன் சார். இல்ல சார், அவங்க கட்சி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்களே ஏற்கனவே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தபோது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல பாஜக தாண்டி அதிமுக வந்து பாஜகவை தாண்டி எந்தெந்த இடங்கள்லாம் ஓட் வாங்கியிருக்கு, 7 இடங்கள் டெபாசிட்லாம் இழந்திருக்கு, அந்த அளவுக்கு வீக்கா இருக்குங்கிற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டீங்க. அப்ப அவங்க வந்து தங்களுடைய வளர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்த பேசுறது தப்பா? நாங்க வளர்ந்துருக்கிறோம்னு சொன்னதை நான் ஏத்துக்குவேன். அதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்துட்டு வந்தா அதுல யோக்கியம் இல்லைன்னு சொல்லுவேன். அதுல உண்மை இல்லை, நேர்மை இல்லை. தனிப்பட்ட பிஜேபிக்கு எத்தனை % வாக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவங்க போட்டியிட்ட தொகுதிகளை போட்டு கணக்குல வச்சு எங்களுக்கு 11% வந்திருக்குன்னு சொல்றாங்க. தினகரனுக்கு ஒரு 10-20 தொகுதியில கொடுத்திருந்தா அவரும் தான் 12-13% வாங்கியிருப்பாரு. யாருக்குமே சொல்ல முடியாது போது பிஜேபி அதை வச்சு எங்களுக்கு 1:2 2:1 கொடுங்கன்னு கேட்கறது எந்த வகையில நியாயம்?
இப்படி எல்லாம் பேசுறது எந்த வகையில அந்த கூட்டணியில தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியாதவர் அல்ல எடப்பாடி. தெரிஞ்சிருந்து மௌனம் காக்குறதுனால இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் அவர் தான் கொண்டு போய் நிறுத்துறேன் நான். மேபி கூட்டணி அந்த கூட்டணி நல்லதுக்காக கூட சொல்றேன். இருக்கலாம்ல. எப்படி கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயம் திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகளை வர வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி அதை யார் செய்யணும்? அந்த ஸ்ட்ராட்டஜியை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நிச்சயமா தலைமையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான் சார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏதோ வேற வேலை இல்லாம எடப்பாடி பிடிச்சு நோண்டல, ஒரு வித ஆதங்கத்திலையும் வேதனையிலையும் தான் அதை சொல்றேன். எதுக்காக ஒரு மௌனம் காக்குறாரு? இது எங்க கொண்டு போய் விடும்? அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன எது தெரியுமா? கொஞ்சோண்டு சான்ஸ் இருக்கு. எடப்பாடி இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைச்சு மௌனம் காத்தாருன்னா அப்படியே இந்த சண்டையை வளர விடுவோம். ஒரு இடத்துல போய் முத்தம், அப்புறம் ஒரு இடத்துல முறியும். தானாக முறியணும்னு எடப்பாடி விரும்புறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பாஜக கூட்டணி ஏமா வெறுத்துட்டா அவர் விஜய் கிட்ட போய் ஈஸியா போய் பேரம் பேசிக்கலாம். கூட்டணி அமைச்சர் அவர்கள் அப்புறம் ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இந்த கூட்டணி கந்தரகோலமா கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி வேடிக்கை பார்க்கிறார் எடப்பாடி. நான் திரும்ப சொல்றேன், அவருக்கும் நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல. இந்த கூட்டணி நீடித்தால் அந்த கூட்டணி இல்ல இதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு அங்க இருந்து பேசுறவங்க பேசுறாங்க. என்ன சார் காலையில என்ன காமெடி முடி பண்றீங்களா? எது சார் ஜனநாயகம்? உட்கட்சி ஜனநாயகம். நான் திரும்ப சொல்றேன், மதுரையில நடந்த கோர் கமிட்டி கூட்டத்துல பேசுறதா உட்கட்சி ஜனநாயகம். அண்ணாமலை அங்கேதான் பேசணும். ஊரறிய உலகறிய அது மிரட்டப்பட்டோ பணிந்தோ அன்போடோ இயல்பான இயற்கையான கூட்டணியோ ஒரு கூட்டணின்னு அமைஞ்ச பிறகு அந்த கூட்டணியை நெருடலை ஏற்படுத்துவது போலவோ அந்த கூட்டணிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவது போலவோ அண்ணாமலை மட்டுமல்ல நயினார் நாகேந்திரன் உட்பட ஒருவரும் பேசக்கூடாது. அதுதான் சார் ஜனநாயகம். அதுதான் சார் நல்ல பணி. இன்னும் தன்னுடைய ஆளுமை திறனை எடப்பாடி பழனிசாமி காட்டல இந்த விஷயத்துலங்கிறீங்களா? ஆளுமை திறன் எடுத்ததுக்கலாம் அப்படி நான் போக விரும்பல. ஒட்டுமொத்தமா அசஸ் பண்ணி சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இது மாதிரியான விஷயங்களில் செய்ய தவறுகிற விஷயங்கள் செஞ்சு சாதிச்சு ஒரு நல்ல நேர்கோட்டில் கொண்டாந்து திருப்பி நிலைநிறுத்துற விஷயங்கள் தான் ஆளுமையா அடையாளப்படுத்தப்படுது. இந்த விஷயம் ஆளுமைங்கிறது அவருடைய தனிப்பட்டதை தாண்டி ஒட்டு மொத்தமா அந்த கட்சியை பாதிக்குதுங்கிற அந்த அடிப்படையை இன்னமும் எடப்பாடி புரிஞ்சுக்கலன்னு ஒரு வருத்தத்தோடு தான் அந்த கருத்தை பதிவு பண்றேன். இந்த விவாதங்களை வளர விடுவது அதிமுகவுக்கு நல்லதல்ல அல்ல அல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் கேப்ல எல்லா கூட்டணியிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். சேம் திமுக கூட்டணியிலையும் சண்முகம் அவர்கள் பேசுறாரு, நாங்க நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால பாஜக வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அமைதியா இருந்துட்டோம், அடுத்த எலெக்ஷன்ல வரப்போற இடத்துல நாங்க அதிக சீட்டு கேட்போம்னு அவரு குறிப்பிடுறாரு. திருமாவளவன் அவர்கள் மேடையில வந்து நாங்க என்ன நெருக்கடிக்கு பயந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற வார்த்தைகளை நாங்களும் அதிக இடம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை இதெல்லாம் நீங்க சொன்னது இதுதான் ஜனநாயகம் ஒரு வகையில பார்த்தா. இதே இதுல திமுக ஒப்பந்தம் முடிவாகி மார்க்சிஸ்டுக்கு கடந்த முறை 6 இடங்கள் இப்ப 8 மார்க்சிஸ்டுக்கு 8 இடங்கள்னு முடிவான பிறகு இந்த சண்முகம் சும்மா இல்லாம 8 இடம் வாங்கி கையெழுத்து போட்ட பிறகு நாங்கள் 10 இடங்களை எதிர்பார்க்கிறோம், இன்னும் தேர்தலுக்கு 6-7 மாசம் இருக்கு, திமுக தலைவர் அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு அந்த போடப்பட்ட ஒப்பந்தத்தை சீண்டுகிற மாதிரி பேசினால் அது நீங்க சொல்ற ஜனநாயக வரம்புக்குள் வராது. அது சேஷ்ட. ஒரு விஷயம் முடிவான பிறகு பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு முடிவான பிறகு அதை சுரண்டி பார்ப்பது ஜனநாயக வரையறைக்குள் வராதுங்கிற. தர்மமும் அல்ல, ஜனநாயகமும் அல்ல, அது யோகியமும் அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இங்க என்ன முடிவாகவே இல்லை. மார்க்சிஸ்டுக்கு எத்தனை சீட்டு முடிவாயிடுச்சா? இன்னும் இல்ல. சிறுத்தைகளுக்கு முடிவாயிடுச்சா? திமுக தலைவர் ஒரு எண்ணிக்கையை சொல்லி அந்த எண்ணிக்கை எங்களுக்கு போதாதுன்னு பொது வெளியில விவாதிச்சாதான் அது தப்புன்னு. ஆனா கூட்டணியில இருக்கவங்க இந்த ஆட்சி அவ்வளவு சூப்பராலாம் செயல்படல அப்படின்னு அது நீங்க தனி விவாதம். நீங்க ரெண்டையும் ஒப்பிடாதீங்க. அது திமுக தலைவருடைய தலைவலி. நான் சொல்றது ஒரு கூட்டணியில் கல்லறியும் விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரி, இதுவும் தான். அது அவர் விவாதிக்கட்டும், அவர் பேசட்டும். சண்முகம் அவர்கள் இந்த திமுக அரசு அவ்வளவு சூப்பரா நடக்கல வேங்கை வயல் விஷயத்துல இருந்தே அவங்க இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில என்னவெல்லாம் தவறு நடக்குதுன்னா எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்துற வார்த்தையெல்லாம் சொல்லி போன வாரம் அதுதான் அதுவும் ஜனநாயகத்துல வரும். நான் சொல்றது இந்த எண்ணிக்கை சீட்டு வாங்குற விஷயத்த அதுல சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். ஆட்சி மீதான விமர்சனத்தை அதுதான் நிஜமான எதிர்கட்சிக்கு இலக்கணம். தோழமையாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் நேர்மையை விட மாட்டோம்னு இடதுசாரிகள் பொதுவாகவே உறக்க குரல் கொடுப்பாங்க. அதுலயும் சிபிஐ விட சிபிஎம் கொஞ்சம் உறக்கவே குரல் கொடுப்பாங்க. அதனால ஆச்சரியப்படவே இல்லை. ஆட்சியின் மீதான விமர்சனத்தை சொல்றது வேற, தோழமை தொடர்கிற போது அதை சுரண்டி பார்க்கிற மாதிரி சொல்றது வேற. கூடுதல் இடம் கேட்பது சுரண்டி பார்ப்பது அல்ல, ஞாபகப்படுத்துறது. தலைவரே கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறது. கூட்டணி ஆட்சின்னு கேட்கறது, பாஜக ஆட்சின்னு சொல்றது கூட்டணிய. சார் நீங்க ஒப்பந்தம் போட்டு இவர்தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொன்ன பிறகு நான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சின்னு தான் சொல்லுவேன்னா எவ்வளவு பெரிய அக்கிரமம் சார் அது. அண்ணாமலையுடைய பார்வையில் அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துற உன்னதமான கருத்து. அரசியல், தர்மம், ஜனநாயகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது யோகியமற்ற கருத்து. நிஜமாக இந்த கூட்டணியை பிளக்கிற வேலைதான். என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரு அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் சொல்லும் போது இந்த உட்கட்சி பூசல் கூட்டணியில நடக்கிற சலசலப்புகள்லாம் அறிவாலயத்துல இருந்து தான் கேக்குது அப்படின்னு குறிப்பிடுறாரு. இனிமேல் அந்த மாதிரி விமர்சனம் 1000 வரும். நம்ம அதையெல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
விமர்சனங்கள் கடுமையாக தான் வரும். அதாவது சில தனிப்பட்ட வார்த்தைகளை கூட சொல்லி இனிமேல் விமர்சிச்சுக்குவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம லாவணி பாடணும்னு அவசியம் இல்லை. பொதுவான கருத்துக்கள் எடுத்து திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய மேடையில பேசும்போது முதல்வர் பொறுப்பு, துணை முதல்வர் பொறுப்பெல்லாம் அந்த சீட்டு உங்களுக்கு வேண்டாமா அப்படின்லாம் கேட்கறாங்க. நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி பிரதமர் அதுதான் சரியான நடைமுறை, இதெல்லாம் நான் கேட்கிற இடத்துல இல்லைங்கிற கூட்டணி ஆட்சி என்பதுதான் எங்களுடைய கனவுன்னு தொடர்ந்து சொல்றார். ஒரு வாரம் முன்னாடி கூட சொன்னார். அப்படியே முடிக்கும் போது என்ன சொல்றார், அதற்கான காலம் இன்னும் கனியவில்லைன்னு சொல்றார். அதையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். ஏன்னா டிமாண்ட் பண்ற இடத்துல இன்னைக்கு அவங்க இல்லை. நீங்க இல்லைன்னா நான் இங்க போயிடுவேன்னு சொல்ற மாதிரியான கூட்டணி இப்ப இல்ல, எதிர நிலை இல்லை. திருமாவளவனுக்கு நீங்க சொன்னனால சொல்றேன், யாருக்கும் இடதுசாரிகளோ திருமாவளவனோ ஜஸ்ட் லைக் திமுக கூட்டணி உடைச்சுக்கிட்டு எங்க போவாங்க? போனா விஜய் தனியாருன்னா விஜய் கிட்ட போலாம். அதிமுக பிஜேபி அணியில யோசிக்க கூட முடியாது. சரி, அந்த அணியில போய் விஜய் சேர்ந்துட்டா வேற அணியே இல்லை. அதனால அவங்களும் ரொம்ப சீக்கிரத்துல ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. சும்மா அப்படி ஒரு கல் அறிஞ்சு பார்ப்பாங்க. இந்த பக்கம் காலம் கனியவில்லைன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி மேல எப்போதுமே உடன்பாடு இல்லாதவங்க இடதுசாரிகள் இது காலம் கனியவில்லைன்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பாஜக தொடர்ந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க, இல்ல அப்பப்ப போட்டு பாக்குறாங்க. பாமகல இவ்வளவு பிரச்சனைகள் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் போயிட்டு இருக்கும்போது கூட நேத்து பேசும்போது நம்ம 5ல இருந்து 6 அமைச்சர் பொறுப்பு வாங்கணும், அதைத்தான் நான் எடப்பாடி கவனிக்கணும்னு சொல்றேன். மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்றாங்க இல்லையா அதிமுக, அதுல வாய்ப்புள்ள முதல் கட்சி பாமக தான். வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சி. அடுத்தது தேமுதிக இருக்கு, அதை கொஞ்சம் சரிப்படுத்தினா அவங்களும் வரலாம். அதை விட வலுவான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்களை கூட்டணி கலைக்கணும்னா இப்ப இந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறாரு. இவரும் பொதுவெளியில் 4 அல்லது 5 அமைச்சர்கள் வேணும், நம்ம போய் உட்காருவோம், 5 அல்லது 6 இனிமேல் அதிகாரம் இல்லைன்னா அப்படின்லாம் பேசுறாரு. அப்ப எப்ப நான் சொன்னேன் இல்லையா, குழப்பத்தை தொடர விட்டீங்கன்னா இந்த அணி அமைந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப திமுக ஆட்சிக்கு மீண்டும் வர வைக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் பாடுபடுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இயல்பாகவே எழுகிறது. எனக்கு எழுகிற சந்தேகம் என்னை விட புத்திசாலியான இந்த வீடியோவை பார்க்குற, இந்த பேட்டியை பார்க்குற அடித்தட்டு மக்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். எதுக்கு சார் மௌனமா இருந்து கூட்டணி சிதைக்கணும்னு பாக்குறீங்க? அப்ப திமுக திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை சொன்னதுல ஏதாவது ஒரு துளி இந்த கூட்டணிக்கு நன்மை உண்டா? சொல்லுங்க. அப்ப என்ன, இந்த அணி பலவீனமான இயல்பா என்ன நடக்கும்? இந்த அணி பலவீனமான இயல்பா என்ன நடக்கும்? ஆப்போசிட் கூட்டணி வெற்றி பெறும். சும்மா சொல்லுங்க, யாரு? திமுக கூட்டணி. அதான் நான் சொன்னேன், சொல்லுங்க. சோ பாமக தேமுதிக அப்படி எல்லாரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி நோக்கி நெருக்குறாங்களா? அப்ப திருமாவளவன் அங்க நெருக்கிற மாதிரி மறைமுகமா அன்போடு அல்லது உரிமையோடு தகுதியோடு நெருக்கிற மாதிரி இவங்களும் நெருக்கதானே சார். கூட்டணிக்கு வரணும்னா எங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. இதையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அந்த கூட்டணி உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்கிற போது அவர் தொடர்ந்து மௌனமா இருந்து இதை வளர விட்டாருன்னா அவர் நடத்த போகிற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கடுமையான பாதையில நடக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்லுவார் என் தலைமையில தான் கூட்டணி. எங்க சொல்லிருக்காரு சொல்லுங்க, ஏதாவது ஒரு தடவை சொல்லுங்க சார். ஏன் சார் நீங்களும் சேர்ந்து ஆர்பி உதயகுமார் இதான் நான் சொல்றேன். நான் எடப்பாடியை பத்தி பேசுறப்போ இதுக்கு ஆர்பி உதயகுமார் கொண்டு வரீங்க சார்? எதிர்கட்சி துணைத் தலைவர் இவ்வளவு பிரச்சனை வர்ற போது ஒரு அறிக்கை போதும்னு நான் சொல்றேன். எடப்பாடி சொன்ன செவிட்டுல அரைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த சேஷ்டைகள் செய்கிற நபர்களுக்கு. அரசியல் ரீதியா நான் சொல்றேன், ஏன் மௌனமா இருக்கார்? இல்ல ஒரு தலைவர் என் தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றது சரியா இருக்கும். அதிமுக தலைமை கழகம்னு ஒரு அறிக்கை விடுங்க சார், சொல்லுங்க. விடலாம்ல. அதிமுகவின் நிலைப்பாடு இதுதான். எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோடு இந்த அறிக்கை வெளியிடப்படுதுன்னா யார் என்ன கேட்க முடியும்? கூட்டணி முறிச்சிட்டு போயிடுவாங்களா? போகட்டுமே, அதுதான் எடப்பாடி மறைமுகமா ஆசைப்படுறாரு. நல்லதான் ஒரு வகையில. அதிமுக ஒரு வகையில் கொஞ்சம் பலம் சேர்க்கும். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைப்பதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அதிமுகவுக்கு. நான் தொடர்ந்து சொல்லுவேன். ஒரே ஒரு சின்ன இடையூறு, அமித்ஷா அவர்கள் பாஜகவோட ஒட்டுமொத்த பேரும் சாணக்கியரா பார்க்கக்கூடிய அவர் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய தலைவர் சொல்லிட்டாரு. ஆனா அண்ணாமலை சொன்னதுக்காக நம்ம அறிக்கை கொடுக்கணும்னு கேட்கறது சரியாது. நானும் ஒரு குறுக்கீடு சொல்றேன். அமித்ஷா இன்னும் தன் வாயால எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. இல்ல, இந்த கூட்டணிக்கு இங்கே இவர் தலைமை, தேசிய அளவில் மோடி தலைமை அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? ஏன் அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன சார் குறைஞ்சிட்டீங்க? அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு உங்களுக்கு கடந்த முறை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அமித்ஷா ஏன் அந்த வார்த்தையை சொல்ல மறுக்கிறார்? ஒருவேளை அப்படிலாம் சொன்னது கேட்டுதான் என்னவோ 4 நாள நயனா நாயந்தர் சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொன்னாலும் அர்த்தம் உள்ளதுதான். யாரோ ஒருவர் அல்ல, ஒரு கட்சியுடைய மாநில தலைவர். அவர் சொல்றதும் புறக்கணிக்க கூடியதல்ல. ஏன் அமித்ஷா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லு. மதுரையில் அவ்வளவு தூரம் நீட்டி முழங்கினார்ல, அதிமுக பிஜேபி ஆட்சி அமையும்லாம் சொல்றாருல. எடப்பாடி தலைமையில் அந்த ஆட்சி அமையும்னு ஒரு வார்த்தை வந்துச்சா? இல்ல நான் கவனிக்காம இருக்கலாம், நீங்க கவனிச்சீங்களா? ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்? ஏன் சார் ஒரு வார்த்தை? அது எவ்வளவு பெரிய ஒரு கிரியா ஊக்கி மாதிரி இருந்திருக்கும். அது ஒரு உற்சாகப்படுத்தி அனுப்புறது. நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் வருது, அப்ப வேலையை செய்யுங்க, நம்ம சீட்டு கேட்கறலாம், அப்புறம் பார்க்கலாம் பெர்த்ல, கேபினட் பெர்த்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? அதெல்லாம் கூட நீங்க கோர் கமிட்டியில பேசியிருக்கலாம்.
ஒரு அற்புதமான ஒரு மேடையில நல்ல வாய்ப்பு இருந்தும் ஏன் சொல்ல தயங்கினான்னு ஒரு சந்தேகம் எனக்கு இன்னும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே. நேற்று ட்விட்டர்ல ஒரு விஷயம் நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டீ கடைன்னு ஒரு ஐடியில வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னுடைய பார்வையில இருந்து கூட்டணி ஆட்சின்னு அமைஞ்சு கொஞ்ச நாள்ல எடப்பாடி பழனிசாமி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரு. அதற்கு பிறகு அவரை நகர்த்திட்டு ஆர்பி உதயகுமார் மாதிரி யாராவது ஒருத்தங்களை கூட ஒரு வருஷம் கழிச்சு சிஎம் ஆக்குவாங்கன்னு ஒரு ட்வீட் போறாரு. அதுக்கு அதிமுகவின் சட்டத்துறையை சேர்ந்த இன்பதுரை அவர்கள் உங்க மேல கேஸ் போடுவோம்னு சொல்றதுக்கு அமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் முடிஞ்சா கேஸ் போடுங்க, அண்ணா சாலை அண்ணா அறிவாலயம் தான் அட்ரஸ் அப்படின்னு வராங்க. இல்ல அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த கருத்து வந்து பொதுவெளியில உலா வர்ற கருத்து தான். பிஜேபியை ஒரு கூட்டணி ஆட்சியின் மூலமாகவோ எப்படியோ உள்ள விட்டு அவங்க என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு கடந்த காலங்களில் மற்ற மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிற அந்த அரசியல் அக்கிரமங்களை நாகரிகமான வார்த்தையில அந்த பதிவுல இருந்ததை நானும் பார்த்தேன். அது யாரா வேணா எழுதிட்டு போட்டோம், நமக்கு என்னதுக்கு அது. இன்பதுரை அவ்வளவு வேகமா வந்து சொல்லிருக்க வேண்டியதில்லை. அவர் தன்னுடைய விசுவாசத்தை நான் சொன்னேன் இல்லையா, அவர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டு எடப்பாடியுடைய தீவிர விசுவாசியாக இன்றைக்கும் இருக்கிற இன்பதுரை எம்பி பதவி வாங்கின அந்த வேகத்துல ஒரு விசுவாசத்துக்காகவும் தனக்கு இருக்கிற உணர்வின் காரணமா சொல்லியிருக்கலாம். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் அல்ல. ஒரு கருத்துக்கு நீங்க இப்படி கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அரசியல் நடத்துவீங்க? அப்ப எந்த கருத்து அதிமுக பத்தி வரக்கூடாதா? சரி, அப்படி கருத்தை வெளியிட்டவங்க முகத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ராயப்பட்ட கட்சி ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு அதிமுக தொண்டை நோட்டீஸ் அனுப்புவீங்களா? அந்த டீ கடை என்கிற பெயரில் பதிவுகளை வெளியிடுவது அதிமுகவின் மூத்த தொண்டர், மூத்த உறுப்பினர், 80களிலே உறுப்பினரானவர் இன்பதுரை என்ன பண்ணுவார்? நோட்டீஸ் அனுப்புவார். அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தருடைய உணர்வும் அதுதான். ஜாக்கிரதையா இருங்கிற ஒரு உள்ளுணர்வு. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் சீண்டி பார்த்திருக்கலாம். அதனுடைய கோர் பாயிண்ட் அதிமுக தொண்டன் ஒவ்வொரு மனசுலயும் பயத்தோட இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபி நம்மளை என்ன படுத்த போகுதோ, என்ன பண்ணி எடப்பாடி நம்ம தலைவர் அவர் பிடிக்கல, எடப்பாடி தான் இன்னைக்கு தலைவர், நம்ம தலைவர் இப்படி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கூட்டணியில கையில் வாங்கிட்டானுங்களே அப்படின்னா சார் இன்னைக்கும் கிராமங்கள்ல அதிமுக தொண்டை பேசிட்டு இருக்கா. அது இன்பதுரைக்கு தெரிந்தால் நல்ல வேளை நீங்க சாமியை கும்பிடுங்க, டீ கடைன்ற பேர்ல எழுது அதிமுக தொண்டனா இருக்கக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் பாமக நடக்கிற பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி நினைக்கிறீங்களா? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் என்ன தப்பு செஞ்சிருந்தா உங்களை வந்து கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க. நேற்று முன்னாடி அந்த கூட்டத்துல லைவ்ல பார்க்கும்போது சரி முடிவுக்கு வருதோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்லையே, மன்னிப்பு ஓப்பன் மேடையில் இத்தனாயிரம் பேர் கூடியிருக்கிற இடத்துல மன்னிப்பு கேட்குறாரு. அவங்களும் நம்பு நாயகி அம்மன்னு போய் மஞ்சள்லாம் அரைக்கிறாங்க. நல்லது நடக்கணும்னு தான் அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். அன்புமணி மனைவி குழந்தைகளோட போய் ராமேஸ்வரத்தில் போய் பார்த்தா சரி நல்லது. அவங்க மனசுல ஒரு மனமா நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பொறுமையா போகணுங்கிறது ராமதாஸுக்கு மட்டுமல்ல அன்புமணிக்கும் பொருந்தும் சொல்லிக்கிட்டே வந்தாரு. அதவே அவரே முற்றுப்புள்ளிக்கிற மாதிரி ஒரு மகனாக அப்படின்னு சொன்னா சரி முடிஞ்சிச்சுன்னு ஒரு தலைவராகன்னு சொல்லும் போது அவர் பிபி எகிற விட்டீங்க. நகைச்சுவை இல்லை, இயல்பாதான். ராமதாஸ் தன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்ன பிறகும் அந்த இடத்துல கரெக்டா குத்துறாரு. டாக்டருக்கு தெரியுமில்ல எங்க குத்துனா என்ன பண்ணும்னு. ஒரு டாக்டரா இருந்தாலும் அவரும் மனுஷர் தான். இவர் ஒரு டாக்டர், எங்க குத்துனா வலிக்குமா இங்க சரியா பட்டு எப்படி நியர் ஃபியூச்சர்ல முடிவுக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியல. தலைவர் பதவியை 2 வருஷத்துல கொடுத்துடலான்னு பார்த்தேன். இனிமேல் என் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் நான் தான் சொல்ற அளவுக்கு ஒரு படி நெகட்டிவா அதிகமா இருக்கே தவிர அவ்வளவு சுலபமா அது முடிகிற மாதிரி தெரியல. பட் திரும்ப ஒரு இடம் சொல்லிக்கிறேன், அது சீக்கிரம் முடிவுக்கு வந்தால் அவர்களுக்கும் அவர்கள் கட்சிக்கும் அந்த சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது. உரிமை மீட்பு பயணம்னு அன்புமணி அவர்கள் புறப்படுறாரு. நம்ம வந்து ஐயா என்ன சொல்றாரோ அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிப்போங்கிறாரு. ஒரு இடத்துலயும் அவர் தான் எங்க குலசாமிங்கிறாரு, எல்லா விஷயமும் சொல்றாரு. இவரானா இவர் தனியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா சார் ராமதாஸ் அவர்கள்? அதை பத்தி அவர் தான் கவலைப்படணும். அது உட்கட்சி விவகாரத்தை அதுக்குள்ள நம்ம உள்ள போன அவசியம் இல்லை. காட்சிகள் வர வர நம்ம விமர்சிக்கலாம், பார்க்கலாம். இப்பவே போய் ஐயோ நம்ம என்ன பண்ணலாம், அப்ப நம்ம ஒரு 400 பேர் 500 பேர் கூட்டி போய் டாக்டர் கிட்ட பக்கத்துல குறைக்க முடியுமா? நமக்கு என்னதுக்கு அந்த வேலை? அவர் சொல்றதை செய்வோன்னு பயணத்தை தொடங்குற போதே அவர் சொன்ன முதல் விஷயத்தையே அன்புமணி செய்யலையே. தலைவர் பத்தி விட்டு கொடுன்னு கேட்கிறாருல, அப்ப அந்த வார்த்தையை சொல்லாம இருங்க. ஐயா சொல்படி நடப்போம்னா முதல்ல அவர் சொன்ன முதல் வார்த்தையை நீங்க என்ன கேட்கலையே. தந்தையர் தினத்தன்னைக்கு வேற பேசிட்டே போனா வேற வரவே போகும். அதை நாகரிகமா அப்படியே முடிச்சுக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.